யாழ்ப்பாணம் மக்கள் என்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து ஆர்வமாக வந்து எங்கேயுமே இல்லாத மாதிரி நீங்களே பார்க்குறீங்க தானே இவ்வளோ வாக்கள். இதுல இந்து மத சகோதரர்கள், கிறிஸ்தவ மத சகோதரர்கள், முஸ்லிம் மத சகோதரர்கள், வீதிகள் முழுவதுமே விலத்தி செல்ல முடியாத அளவுக்கு மக்கள் மனங்களாம் ஒரு மாற்றங்கொழிய இறைவன் இல்லாமல் உண்டு. இந்த இறுதி நேர பொழுதுல கூட அத்தனை மக்கள் ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ் அந்த ஆளுங்க வந்து அவங்க கொஞ்சம் சப்போர்ட் தந்து அவங்க புரிய ஆயிரக்கணக்கான மக்கள் கூட நாவாந்துறை இந்த சென்ட் நீக்லாஸ் ஆலயத்தினுடைய தேர்பவனியிடம் இருக்கிற காட்சி தான் பார்க்கணுமே இருக்கு. அகங்காரம் கொண்டால் அழிவுதான் உனக்கு. ஆன்றோரின் முன்னேறு அன்பரே கேளாய். ஆன்றோரின் கொண்ட அன்பரே கேளாய். இந்தியத்தில் என் பெயரே, போற்றி செய்வோமே நிக்கோலாரை போற்றி செய்வோமே. எங்களுடைய வளமையாக ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற திருவிழா வந்து இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலாக நடக்குது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய முதற்பு வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பெஷலாக சுற்றி நடந்து வருது. வளமையாக வந்து நாங்கள் மார்னிங்கில் தான் இங்கே ஸ்பெஷலாக இருக்கும். நைட்டில் வந்து இந்த திருவிழா டைமில் தேர் இழுத்து கொண்டு வருது அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. இது வந்து பாரம்பரியமானது. எங்களுக்கு கூடுதலாக இந்த ராமாந்துரம் மக்கள் எல்லாருமே ஒத்துழைக்கிறது கூட பல்லாட்டு. இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலாக நாங்கள் இதுலேருந்து லைட்டெல்லாம் சுற்றி வர போட்டு இந்த மாதிரி அடிக்ஷனல் வேறு லெவலாக போய்கொண்டு இருக்கும். நார்மலாகவே நாவாந்திரம் சொன்னால் கலக்குவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணம் மக்கள் என்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சிபிக் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிடிஞ்ச அளவுக்கு எங்களோட கோயிலை வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு அப்டேட் நடக்கும். சந்தோஷமாக இருக்கும். நன்றி. நாவலர் வீதியார் நகர்வலம் வருவோரை, நாலு சந்தி நின்று நல்லாதி புரிவோரை, நாம் வணங்கும் நல்ல தூயனி கோலாரை, நான் வணங்கும் நல்ல தூயனி கோலாரை, நாள்தோறும் தவறாமல் காத்துவே வருவாரை போற்றி செய்வோமே நிக்கோலாரை போற்றி செய்வோமே. சிவப்புடன் மஞ்சள் நிறக்கோடியுடையானை, சிறுவர்கள் பெரியவர் நோய்களை தீர்த்தாரை, சிலுவையை சுமந்தவர் பாதம் பணிந்தாரை, சிலுவையை சுமந்தவர் பாதம் பணிந்தாரை, சிலக்காமல் மறக்காமல் எல்லோரும் கூடியே போற்றி செய்வோமே நிக்கோலாரை போற்றி செய்வோமே. அறிவுள்ள வானுயராலயங்கொண்டாரை. நீக்கிலர் தேர்ப்பணி வந்து பாரம்பரியமாகவே வந்து நீக்கிலர் திருவிழா ஆண்டு நடக்கிறோண்டு. முதல் கொஞ்சம் வருஷமாக வந்து காலமையில் தான் அது பூச முடிஞ்சு நடந்து வந்தது. ஆனால் இப்போ ஒரு 2-3 வருஷமாக, இதோட 3 வருஷமாக பின்னேறத்தில் வெகு சிறப்பாக எங்கேயுமே இல்லாத மாதிரி நீங்களே பார்க்குறீங்க தானே இவ்வளோ வாக்கள் அவரோட சேர்ந்து ஒரு அழகான தேரில் வந்து எங்களுடைய நீக்கிலார் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த பெருநாளை வந்து எல்லா மக்களுமே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஒற்றுமையாக வந்து கொண்டாடி கொண்டு வரோம். இது வந்து எங்களோட ஊருக்கு கிடைச்ச ஒரு வரம். நாங்கள் இந்த திருநாளை வந்து இந்த முறை எல்லா வெளிநாட்டுக்காரும் சேர்ந்து சிறப்பாக செஞ்சு கொண்டு வரோம். புனிதரின் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். திருநாள் வாழ்த்து. நீயர் மூவரை சேர்த்த புனிதரை, கலையுடன் கல்வியை கனிவுடன் தந்தாரை, கலையுடன் கல்வியை கடல் வெள்ளம் வாழ்விலை விடியலை தருவாரை, கடல் வாழ்விலை விடியலை தருவாரை, காலையும் மாலையும் வேலை தவறாமல் போற்றி செய்வோமே நிக்கோலாரை போற்றி செய்வோமே. யாழ்ப்பாணம் புதுப்பள்ளி தெருவில் மக்கள் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிற காட்சி வந்து பார்க்க பெருமை கிடைக்குது.
இந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் யாழ்ப்பாணம் நாவாந்தூரில் பாருங்கள். இங்கே வந்து இந்த யாழ்ப்பாணம் புதுப்பள்ளி தெரு என்ற இந்த இடத்துல வந்து மக்கள் அதிகளவில் மக்கள் வந்து திரண்டு வந்து கொண்டிருக்கின்ற காட்சி. தேரை வந்து இழுத்து கொண்டு வரதை நீங்கள் பார்க்கணுமே இருக்கும் பாருங்கள். மக்கள் எல்லாம் வந்து அப்படியே ஆரவாரமாக அந்த தேர் இழுத்து வர காட்சியை நீங்கள் பார்க்குறீங்கள். அதுக்குரிய அந்த நாட்டு முறையிலான கூத்து பாடல்களையும் பாடிக்கொண்டு இழுத்து வர காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பாருங்கள் அவ்வளோ மக்கள் வந்து ஆர்வமாக வந்து இந்த தேர் பவனியில் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க இவ்வளோ மக்கள் அந்த பாருங்க பார்க்கும் பொழுது அப்படி ஒரு பிரமையை கொண்டு வருது. அங்கே ஏற்கனவே 300 மக்கள் வந்து போயிருக்கணும். இந்த பாருங்க நாட்டு முறையிலான அந்த நாட்டுக்கூத்து பாடல்களை வந்து பாடிக்கொண்டு போயின பாருங்க. இந்த பாருங்க பாருங்க மக்கள் எவ்வளோ பேர் இதில் திரண்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் தான் வந்து திரண்டு நிற்கிறோம். இந்த தேர்ப்பவனியில் இந்த இடத்த மக்கள் மட்டுமில்லாமல் வேறு இடங்களிலிருந்தும் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீதிகள் முழுவதும் அதிக மக்கள் வந்து நிற்கிறத பார்க்கணுமே இருக்குது பாருங்கள். தேர் வந்து எவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்பட்டு வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இந்த வீதிகள் முழுவதுமே விலத்தி செல்ல முடியாத அளவுக்கு மக்கள் நெரிசலாக போய்கொண்டிருக்கிறத பார்க்கணுமே இருக்குது. அவ்வளவுக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கணும். ஒவ்வொருவரும் வந்து தங்களுக்குரிய அந்த ஜபங்களை சொல்லிக்கொண்டு போய்கொண்டிருக்கணும் பாருங்கள். இந்த வடிகள் எல்லாம் கொளுத்தி மகிழ்ச்சியான இந்த பொழுதை பக்திபூர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருட்சகோதரிகளும் முன்பாக போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். தேர்ப்பவனி எவ்வளவு தூரத்தில் என்றாலும் இந்த இடங்கள் எல்லாம் வந்து முன்பாகவே எவ்வளவு மக்கள் கூட்டமாக இந்த புதிய பள்ளி தெருவால் வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த இடங்கள் அதிகளவிலான முஸ்லீம் மக்கள் சிறந்து வாழ்கின்ற பகுதியாக இருந்தாலும் இந்த இடங்களில் அவர்களும் சேர்ந்து வந்து வீட்டுக்கு முன்பாக வந்து ஆதரவாக நின்று இந்த பொழுதுகளை அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்திபூர்வமான பொழுதை இந்த பாருங்க எல்லாம் வந்து எதுவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. வரவேற்புகள் எல்லாம் வீதிகளில் வந்து போட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்பாகவும் வந்து அந்த தூபங்கள் காட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலும் பாருங்கள் இந்த இடங்கள் முழுவதுமே அப்படித்தான் இருக்கு பாருங்க. ஆறு வாரமாக மக்கள் இந்த திருநாள் பவனியில் வந்து கலந்து கொண்டிருக்கிற பார்க்கணுமே இருக்குது. தேர் வந்து பின்னுக்கு வேற முன்னுக்கு வந்து பாடல்கள் எல்லாம் வாசித்தவாறு இந்த இறுதி நேர பொழுத்தில் கூட அத்தனை மக்களும் அசையாமல் இந்த தேர் பவனியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆரம்பத்திலேயே இருந்ததை விட அதிகமான மக்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். எல்லாம் வாசித்து கொண்டு வரைக்கணும் பாருங்கள். அதை பாருங்கள் இந்த இடம் முழுக்க எல்லாம் மக்கள் எல்லாம் குவிஞ்சு எக்கச்சக்கமான மக்களை காண முடியுது. யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் இப்படி ஒரு திருநாள் பார்க்கும் பொழுது எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் இந்த பெருநாள் நடக்குது. அப்போ நாங்கள் இளைஞர்கள் முன்னின்று இந்த கொடிகள் அதுகளை நடத்துகிறோம். இளைஞர் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ எங்களை முன்னிலையிலான்னு இப்போ நடந்து கொண்டு இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா? சந்தோஷமா இருக்கேன்னு. சந்தோஷமா மக்களை பார்க்கணும். ஓகே, வெடிகள் எல்லாம் இப்போ நல்ல வெடிகள் இதெல்லாம் இருக்கு. சந்தோஷமா எங்களுக்கு சந்தோஷம், ஊருக்கும் சந்தோஷம். ஊருக்கு சந்தோஷம். எப்படி ஒரு நிகழ்வு ஒற்றுமையாக கொண்டு வர மாதிரி என்ன ஒற்றுமையாக கொண்டு வர மாதிரி நீக்கலாட்ட இந்த பவனி வந்து தேர் பவனி அப்படி ஒரு 6 வாரமாக நடந்து கொண்டு இருக்கேன்னு சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு இடம் நடந்து கொண்டு இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக நடக்குது. சிறப்பாக நடக்குது. எங்கட முன்னிலையில் நாங்கள் அவங்க கூட பாருங்க வடிகள் எல்லாம் கொளுத்தி என்ன வடிகள் எல்லாம் போட்டு
இந்த பாரு. வீடியோக்கள் சொல்லும் போதே படி. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஆட்கள் வந்தவங்க. எந்தெந்த நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறோம்? ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ் அந்த நாள்லேருந்து வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தந்தவங்க. இப்படி எல்லா நாடுகள்ல இருந்து எல்லா நாள்லேருந்து வந்தவங்க சப்போர்ட் தந்தவங்க எங்களுக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. நன்றி சொல்லணும் அவங்க சப்போர்ட் கொஞ்சம் காசு உதவிகள் அதுகள் அப்படி தந்து செஞ்சவங்க. நாங்கள் ஊர் மக்களாக சேர்ந்து இது நான் செஞ்சாங்க இது. ஓகே ஓகே நன்றியா நன்றியா. நடந்துகிட்டு தேர்பவனி வந்து புனித நீக்கிலார் ஆலயம் நாவாந்துறை. அந்த திருவிழா வந்து சித்திரை 20ஆம் தேதி ஆரம்பமாகி இன்றைக்கு நிறைவு திருவிழா. காலையிலேயே திருப்பலி ஆயர் தலைமையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு திருப்பலி சிறப்பாக நடந்து முடிந்தது. இன்று மாலை பின்னேரம் 5 மணி அளவில் தேர்பவனி ஆரம்பமாகி நாவலர் ரோட்டால் போய் முஸ்லீம் கல்லூரி வீதியால் போய் காதியாவுக்கர் வீதியால் போய் இப்போ நாவாந்துறை கடற்கரை வீதியால் வந்து நாவாந்துறை சந்தியில் இப்போ தரிச்சு நிற்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட புனித நீக்கிலார் ஆலயத்தின் வரலாற்று குறிப்பை சொல்ல போனால் இது ஒரு 300 வருஷத்துக்கு முற்பட்ட ஆலயம். ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து புனித நீக்கிலாரின் வரங்களை கேட்பவர்கள், அந்த புனித நீக்கிலார்கிட்ட பண்டாடுறவர்கள் ஒரு நாளும் வரங்களை பெறாமல் செல்றையில் அவ்வாறு ஒரு புனிதர், புதுமை மிக்க புனிதர். அவருடைய தேர்பவனியை தான் நாங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவற்றை புதுமையால் இன்றைக்கு 300 வருஷம் பழமையான ஒரு ஆலயத்தை, சிறிய ஆலயத்தை அப்புறப்படுத்தி போட்டு இன்றைக்கு நாங்கள் புதிய ஆலயத்தை கட்டி புனர் நிர்மாணம் செய்து இப்போ போன 19ஆம் தேதி நாங்கள் அதற்கான திறப்பு விழாவை ஓப்பனிங்கை செய்திருந்தோம். அந்த ஓப்பனிங்கோடு இப்போ புது ஆலயத்தில் 20ஆம் தேதி கொடியேறி நவநாள் திருப்பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டு இன்று காலை ஆயிர தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு இப்போது தேர்பவனியில் நாங்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம். இதில் இந்து மத சகோதரர்கள், கிறிஸ்தவ மத சகோதரர்கள், முஸ்லீம் மத சகோதரர்கள் எல்லாரும் இணைஞ்சு மும்மத சகோதரர்களும் இணைஞ்சு இந்த புனித நீக்கிலாரின் தேர்பவனியில் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நாவாந்துறையை பொறுத்த மட்டும் மும்மத சகோதரர்களும் வாழுகின்ற இடம் இந்த நாவாந்துறை பிரதேசம். அதனால் இந்த புனித நீக்கிலாரில் முஸ்லீம் என்றாலும் சரி, இந்துக்கள் என்றாலும் சரி, கிறிஸ்தவர்கள் என்றாலும் சரி அதீத பக்தியின் நம்பிக்கையோடையும் இருக்கணும். நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க, தேர் வரைக்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்து சகோதரர்களும் வழிபட்டிருக்கிறாங்க, முஸ்லீம் சகோதரர்களும் வழிபட்டிருக்கிறாங்க, கிறிஸ்தவ சகோதரர்களும் வழிபட்டிருக்கிறாங்க. இந்த சோழனுகள் பூக்களால் எறிஞ்சு புனித நீக்கிலார் ஆலயத்துக்கு அர்ச்சனை செய்திருக்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இது ஒவ்வொரு இடமும் இப்படி இந்த நாட்களில் சிறப்பாக இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை கூறிக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் தேர்பவனியில் கலந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டி நிற்கிறேன். அகில இலங்கைக்கிலே அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் பிள்ளையார் சிப்பைகளே ஓனர் நான். அப்போ தேரை பார்க்க போனால் சைவ சமயத்தில் ஆரம்பித்த தெய்வத்திலிருந்து இன்று வரையும் வெள்ளக்காரன் வந்திருந்து இன்று வரையும் நாங்கள் பின்பற்றும் தெய்வம்தான் மாதா, இயேசு, பிள்ளையார், முருகன் என்று அவரை தெய்வங்கள் கும்புறோம். இதில் மனம் இதை வந்து வேற்றுமை என்று ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன, இறைவனை கும்புற சகல வரும் ஒரு ஒட்டி மன தெய்வம் தான். அவை முதல் கும்புற தெய்வம் அப்பா அம்மா கும்புற மாதிரி தான். அதுக்குரிய அவை காட்டும் வழிதான் தெய்வங்கள். அந்த தெய்வங்களை தான் மெனங்கிற மாதிரி கும்புறோம். அது வந்து ஆரம்பித்த காலம் வந்து சகல பேருக்கும் தெரியும். பல நூற்றாண்டு வரையும் இன்றி வரையும் சகல தெய்வங்களும் இருக்குது. அதுக்குரிய தான் இன்றைக்கு பார்க்க ஒரு சைவ சமயத்தில் போகிற தேர் சிப்பத்தில் போகிற மாதிரி இன்றைக்கு இந்த பெரிய தெய்வம் உச்சாமல் போய்கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு தெய்வம்தான். இவை வந்து மனங்களாம் உரிய மாற்றங்கொழிய இறைவன் இல்லாமல் உண்டு.
நமது பாதுகாவலர் நீக்கிறார் நகரை சுற்றி நமது குடும்பங்களை ஆசீர்வதித்து மீண்டும் தன்னுடைய இல்லம் வந்திருக்கின்றார்.